எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12ஆம் வகுப்பு வரலாறு, அதாவது 12th ஹிஸ்டரி பாடம் 12. அந்த பாடத்தோட தலைப்பு ஐரோப்பாவில் அமைதியின்மை. ஐரோப்பாவில் அமைதியின்மை பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம். மொத்தம் 20 வினாக்கள். ஒவ்வொரு வினாவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாக்கள். பாருங்க, முதல் கேள்வி, நெப்போலியன் முதன்முறை நாடு கடத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம்? எல்ஃபா. அடுத்து இரண்டாவது கேள்வி, பிரிட்டிஷ், பெல்ஜிய மற்றும் பிரஷ்ய கூட்டுப்படைகளால் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டு வாட்டர்லூ அமையப்பெற்ற இடம்? பிரிட்டிஷ், பெல்ஜிய மற்றும் பிரஷ்ய கூட்டுப்படைகளால் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்ட வாட்டர்லூ அமையப்பெற்ற இடம் பெல்ஜியம். அடுத்து மூன்றாவது கேள்வி, கூற்று காரணம். கூற்று, கற்பனைவாத சோசலிஸ்டுகள் உற்பத்தி கருவிகளை பொதுவில் கொண்ட மாதிரி சமூகங்களை பரிந்துரைத்தனர். தவறு. காரணம், அவர்கள் வறுமையும் வேலையில்லா திண்டாட்டமும் ஒளிந்த சோசலிச சமூகத்தை வளர்த்தெடுக்கும் தொலைநோக்கு பார்வையை கொண்டிருந்தனர். சரி. கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து நான்காவது கேள்வி, இங்கிலாந்தில் தொழிற்சங்கங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்ட வருடம்? இங்கிலாந்தில் தொழிற்சங்கங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்ட ஆண்டு 1824. அடுத்து, கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியானவற்றை தெரிவு செய்து பொருத்துக. இதுக்கு ஆப்ஷன் பி, அதாவது ஆ. புதிய கிறித்துவம், செயின்ட் சைமன். சமூகத்தின் ஓர் புதிய பார்வை, ராபர்ட் ஓவன். ரெவ்யூ டு ப்ராக்ரஸ், லூயி பிளாங்க். மக்களின் பட்டயம், வில்லியம் லவெட். ஸோ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ. அடுத்து ஆறாவது கேள்வி, மார்க்ஸும் ஏங்கல்ஸும் தங்களின் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற நூலை டேஸ் ஆண்டில் வெளியிட்டனர்? மார்க்ஸும் ஏங்கல்ஸும் தங்களின் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற நூலை டேஸ் ஆண்டில் வெளியிட்டனர்? 1848. அடுத்து கூற்று காரணம். மக்கள் உரிமை சாசன இயக்கம் ஒரு கலவரமோ புரட்சியோ அல்ல. தவறு. காரணம், அது தொழிலாளர் வர்க்கத்தின் கட்டுப்படுத்தப்பட்ட இயக்கமாகும். சரி. கூற்று தவறு, காரணம் சரி. அடுத்து எட்டாவது கேள்வி, சாசனத்துவவாதிகளின் முக்கியத்துவம் பெற்ற செய்தித்தாள்? சாசனத்துவவாதிகளின் முக்கியத்துவம் பெற்ற செய்தித்தாள் வடக்கத்திய நட்சத்திரம். அடுத்து, நெப்போலியன் போனபார்ட்டின் மருமகனான லூயி நெப்போலியன் சூடிக்கொண்ட பட்டம்? மூன்றாம் நெப்போலியன். அடுத்து, கோட் டெலா நேச்சர் என்ற நூலின் ஆசிரியர்? எட்டியன் கேப்ரியல் மோராலி. அடுத்து 11வது கேள்வி, கூற்று, தேசியவாதத்திற்கு 1848ஆம் ஆண்டு தனித்துவமான வெற்றிகள் கிடைத்த ஆண்டாகும். சரி. காரணம், சர்வாதிகாரம் மறைந்தது போன்ற பிம்பம் சிறிது காலத்திற்கு தோன்றியது. சரி. கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து 12வது கேள்வி, இரண்டாம் பன்னாட்டு அமைப்பு டேஸ் நகரில் துவங்கப்பட்டது? இரண்டாம் பன்னாட்டு அமைப்பு டேஸ் நகரில் துவங்கப்பட்டது? பாரிஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
அடுத்து இளம் இத்தாலி இயக்கம் டேஸ் ஆண்டு துவங்கப்பட்டது. இளம் இத்தாலி இயக்கம் டேஸ் ஆண்டு துவக்கப்பட்டது. சரியான விடை 1831. 1831. அடுத்து பார்மா, மொடினா, டஸ்கனி ஆகிய பகுதிகள் டேஸுக்கு பிறகு பியன்மான் சார்டினியா ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை பொது வாக்கெடுப்புக்கு பிறகு. பொது வாக்கெடுப்புக்கு பிறகு. அடுத்து 16வது கேள்வி, மன்னிக்கவும் 15வது கேள்வி. இரு உலகங்களின் நாயகன் என கொண்டாடப்பட்டவர். இரு உலகங்களின் நாயகன் என கொண்டாடப்பட்டவர் கரிபால்டி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து டேஸ் இடையே 7 வார போர் நடந்தது. ஆஸ்திரியா பிரஸ்யா. ஆஸ்திரியா பிரஸ்யா. அடுத்து 17வது கேள்வி. பிராங்கோ பிரஸ்ய போர் உருவாக காரணமாக விளங்கியது. டேஸ். இதுக்கு சரியான விடை எம்ஸ் தந்தி. பிராங்கோ ரஷ்ய போர் உருவாக காரணமாக விளங்கியது எம்ஸ் தந்தி. அடுத்து 18வது கேள்வி. ஜெர்மன் தேசத்திற்கு தொடர் சொற்பொழிவுகளை வழங்கியவர் டேஸ் ஆவார். ஜெர்மன் தேசத்திற்கு தொடர் சொற்பொழிவுகளை வழங்கியவர் டேஸ் ஆவார். இதுக்கு சரியான விடை ஜேஜி ஃபிக்ட். ஜேஜி ஃபிக்ட். அடுத்து 19. ஜேஜி ஃபிக்ட் ஜெர்மானியர்களிடையே தேசியவாதத்தை ஊட்டினார். சரி. காரணம் ஃபிக்ட் இளம் இத்தாலி இயக்கத்தைச் சேர்ந்தவர் ஆவார். தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து இந்த பாடத்திற்குரிய புக் பேக் கொஸ்டின் கடைசி கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் சரியானவற்றை தெரிவு செய்து பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. அதாவது மெட்டர்னிக் அப்படின்னா ஆஸ்திரிய ஹங்கேரியின் பிரதம அமைச்சர் தான் மெட்டர்னிக். ஆப்ஷன். அடுத்தது 10ஆம் சார்லஸ் பிரெஞ்சு மன்னர். கிரமாண்டுங்கிற ஒரு பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்து சார்லஸ் ஆல்பர்ட் பியர்மாண்ட் சார்டினியாவின் ஆட்சியாளர். சார்லஸ் ஆல்பர்ட் பியர்மாண்ட் சார்டினியாவின் ஆட்சியாளர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஐரோப்பாவில் அமைதியின்மை என்ற பாடப்பகுதிக்குரிய புக் பேக் ஆன்சர் 20 கொஸ்டின் பார்த்தோம். இது 12ஆம் வகுப்பு வரலாறு 12th ஹிஸ்ட்ரி, அதாவது லெசன் 12 பாடப்பகுதி 12வது பாடப்பகுதி. நன்றி, வணக்கம்.